அந்த திரும்ப அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனையும் அவர் ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம். ஆண்டவர் எதற்காக ஏங்கி திரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏங்கி மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பது. நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகம் 16. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பூமி எங்கும் மனிதனை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னு சொன்னா, உத்தம இருதயத்தோடு தன்னை தேடுகிறவனிடத்திலே தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும். பாருங்க, நாம் தேவனை தேடுகிறதை காட்டிலும் தேவன் மனிதனை அதிகமாக தேடுகிறார். நாம் தேவனை தேடி கண்டுபிடித்து விட்டால் தேவன் நமக்கு பல நன்மைகளை நாம் கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மனிதர்கள் தேவனை தேடி இங்கும் அங்கமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் மனிதனை தேடி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பிரச்சனை? மனுஷன் கடவுளை தேடுறான், கடவுள் மனுஷனை தேடுறார். அப்போ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆண்டவர் நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய வாஞ்சை என்ன என்று சொன்னால், அவரை இயேசு இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பின போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு பக்கத்தில் மக்கள் நன்மையை தேடி கொண்டிருக்கிறாங்க, மறுபக்கத்திலே தேவன் நன்மையை கொண்டு போய் யாரிடத்திலே கொடுக்கலாம் என்று சொல்லி அவர் மனிதனை தேடிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, நம்ம தேடுகிறதை காட்டிலும் அதிகமாக தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டிருந்த போதுதான் ஒரு மனிதனை அவர் கண்டுபிடித்தார். பழைய ஏற்பாட்டிலே அவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் ஒரு நன்மையை தேடிக்கொண்டிருந்தான் வாழ்க்கையில.
என்ன நன்மை என்று சொன்னால், அவனுக்கு குழந்தை இல்லை. அவனுக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்துக்குள்ளே பெரிய ஏக்கமும் வாஞ்சையும் அவனுக்குள்ளே இருந்தது. அவனுக்கு வயது ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது. இப்போது வயசு அவனுக்கு 75 ஆகுது. அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போய்கொண்டே இருக்கிறது. இனி என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு வாரிசு இருக்காது, எனக்கு ஒரு குழந்தை இருக்காது, என்னுடைய மனைவிக்கும் வயதாகி கொண்டே போகிறது, நான் குழந்தை இல்லாமலேயே மரித்து போக வேண்டியதானோ என்று சொல்லுகிற நிலைமையிலே அவனுடைய உலக இயல், அவனுடைய சரீரம், அவனுடைய வயது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்திலே தேவன் ஆபிரகாமை கண்டுபிடிக்கிறார். பாருங்க, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவின போது அங்கு ஆபிரகாம் என்ற மனிதனை அவர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து அவனிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒரு சரியான நபரிடத்திலே அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த நபர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உத்தம இருதயம் உள்ளவர்களை தேடுகிறார். யாரை என்று சொன்னால், தன்னிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக் கொள்கிறதை அநேக ஜாதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும் என்று கேட்பவர்களுக்கு தேவன் கொடுப்பதற்கு விரும்புவதில்லை. ஹல்லேலூயா! அது அவனையும் அழித்து அவனோடு கூட பல லட்சம் பணங்களையும் ஆசீர்வாதங்களையும் நித்திய நரகத்துக்கு கொண்டு போகிறதாய் மாறிவிடுகிறது. ஆனால் யார் ஒருவன் ஒரு மெழுகுவர்த்தியை போல எரிந்து பிரகாசிக்க ஆயத்தமாய் இருக்கிறானோ, யார் ஒருவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறானோ, யார் ஒருவன் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு விருப்பமுடையவனாய் இருக்கிறானோ, யார் ஒருவன் ஏழைகளுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு தீர்மானிக்கிறானோ, அவனிடத்தில் ஆண்டவர் பல லட்சம் கோடிகளையும் கொடுப்பதற்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உத்தமமான இருதயத்தோடு தன்னை தேடுகிற மனிதனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். கொடுப்பதற்காக, நன்மை செய்வதற்காக, அவரை ஆசீர்வதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அவனை மேலாக வைக்கும்படியாக, அவனை பெரிய பதவியிலே கொண்டு போய் உட்கார வைக்கும்படியாக தேவன் உத்தமமான மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அவர்களிலே யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஏனென்று சொன்னால், அவனுக்குள்ளே தன்னுடைய சுபாவம் இருக்கிறதை பார்த்தார், தன்னுடைய சிந்தை இருக்கிறதை பார்த்தார். ஆகையினால யோசேப்பை அவர் கண்டுபிடித்து அவனுக்கு முதலாவது தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறார். தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடிக்கும் போது அந்த மனிதனுக்கு தன்னுடைய விஷனை அவர் இம்பார்ட் பண்ணுவார். தேவன் யாரை கண்டுபிடிக்கிறாரோ அவனிடத்திலே தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய எதிர்பார்ப்பை, தன்னுடைய வாஞ்சையை, தன்னுடைய விருப்பத்தை அவனுக்கு முதலாக வெளிப்படுத்துவார். அவனுக்குள்ளே அதை ஒரு தரிசனமாக வைப்பார். அந்த தரிசனம் என்னவென்று சொன்னால், அதில் அவனுக்கு சொப்பனமாக காட்டுகிறார். உன்னுடைய 12 சகோதரர்களும் 11 சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள். நாளை ஒன்று வரும்போது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் உன்னை வணங்கும். அப்படி என்றால் உன் தாயும் தகப்பனும் கூட உன்னை வணங்குவார்கள். யோசேப்புக்கு அந்த சொப்பனத்துடைய அர்த்தமே தெரியவில்லை. அப்பாவும் அம்மாவும் கூட என்ன வணங்குவாங்களா? அப்படின்னா என்ன? அவன் ஒரு தேசத்தின் அதிகாரியாக மாறுவான் என்பதை ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார். தரிசனம் பெற்ற பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தரிசனத்தை வெளியே சொன்னான். சொன்ன உடனே அவனுக்கு உபத்திரவம் வர ஆரம்பித்தது, பிரச்சனை வர ஆரம்பித்தது. இவன் தேவ தரிசனம் பெற்றவனா, தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவனா, இவனை நாங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம். சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்யும்படி தீர்மானிக்கிறார்கள், அவனை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம்னு நினைக்கிறாங்க.
ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனத்தை பெற்ற மனிதன் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்றாலும், எந்த பாடுகளின் வழியில் கடந்து சென்றாலும், தேவன் அவனோடு கூட இருந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. We must receive the vision of God. தேவனுடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கத்திலே நாம் வர வேண்டும். தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஒருவேளை நீ அதற்கு தகுதியான ஆளா என்பதை சோதிப்பதற்கும் பரிசோதிப்பதற்கும் நிரூபிப்பதற்கும் சில காலங்கள் நீ உபத்திரவத்தினூடாய் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். மிகவும் ஜாலியாக இருந்தான், சந்தோஷமா இருந்தான். பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு ஆடு மாடை வளர்த்துட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தான். அங்க சிங்கம் வந்தா அதை கூட அடிச்சு ஆட்டை பிடுங்கிடுவான். கரடி வந்தா கரடியை துரத்தி கரடிக வாயை கிழிச்சு ஆட்டை மீட்டுருவான். பயங்கர பலசாலி, பயங்கரமாக பாட்டு பாடுகிறவன், இசை வாசிக்கிறவன், அருமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை ஒரு நாள் ஆண்டவர் அழைத்தார். நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாற வேண்டும் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு அவன் மேல அபிஷேகத்தை கொடுக்கிறார். என்னைக்கு அவனுக்கு மேல அபிஷேகம் வந்ததோ, என்னைக்கு அவன் ஆண்டவருக்காக எழும்பி கிரியை செய்ய ஆரம்பித்தானோ, என்னைக்கு அவன் தேசத்துக்கு எதிரியா இருந்த கோலியாத்தை முறியடித்தானோ, அன்னையிலிருந்து அந்த சொந்த தேசத்து ராஜா இவனுக்கு எதிரியாக மாறிவிட்டான். இப்போ அபிஷேகம் பெற்றவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஊரூரா அலைகிறான். இவனை தேடி ஒரு தேசமும் ஒரு தேசத்தின் ராணுவமும் அந்த தேசத்தின் ராஜாவும் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்றான், நான் ஒரு செத்த நாய் மாதிரி, என்ன போய் ஒரு தேசமே துரத்திட்டு இருக்கலாமா? அபிஷேகம் பெற்றவனை தேசம் துரத்தலாம், தேச தலைவர்கள் துரத்தலாம், அபிஷேகம் பெற்றவனைக்கு நிறைய பாடுகள் வரலாம். ஆனால் அபிஷேகம் ஒரு நாள் அவனை தேசத்தின் அதிபதியாக கொண்டு வந்து நிறுத்துவது உறுதி. தேசத்திலே ராஜாவாக அவனை நியமிப்பது உறுதி. அபிஷேகம் அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். எந்த உபத்திரவத்தின் வழியாய் சென்றாலும், எந்த பாடுகள் வழியாய் சென்றாலும், எந்த விதமான தீமையினூடாய் கடந்து சென்றாலும், வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை பொய் குற்றம் சாட்டி அந்த சிறைச்சாலையிலே அந்நிய தேசத்திலே போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் பெற்ற ரட்சிப்பு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே விலகாது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆணியில் இருந்தால் நீங்கள் என்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் தான். வாழ்க்கையில நடக்கிற நன்மைகளோ தீமைகளோ அதை தீர்மானிப்பது கிடையாது. அது உயர்வோ தாழ்வோ அது உங்களை தீர்மானிக்காது. அது எதுவாக இருந்தாலும், நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ரட்சித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தெரிந்தெடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீயோ கடன் வாங்கவில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 1:18-20 வரைக்குள்ள வசனம் வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்லவென்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்க இந்த வசனங்களை எல்லாம் ரொம்ப கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக இருக்கிற அநேக ஊழியர்கள் இன்னும்
இந்த ரகசியத்தை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் 1 யோவான் 3:25 நித்திய ஜீவனை அவர் நமக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த வாக்குத்தத்தங்களும் நமக்கு கிடையாது என்று எண்ணுகிறார்கள். அது இம்மைக்கான ஆசீர்வாதங்களை பெற்ற ஆபிரகாமுக்கு உரியது, அது நமக்கு உரியது அல்ல என்று சொல்லி அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் தவறாக சபைக்கு போதித்து அதனாலே சபை மக்கள் வறுமையிலும் வியாதியிலும் பிரச்சனைக்குள்ளாகவும் போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரியாக தேவனுடைய வார்த்தையை நிதானித்து போதிக்காமல் இருப்பது மிகப்பெரிய கேட்டை உருவாக்குறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் அநேகர் போதகர்களாய் இராதிருப்பீர்களாக, அதிக ஆக்கினைக்கு நீங்கள் உட்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சன்னிதானத்திலே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வண்ணமாக அதை பகுத்து தெளிவாக நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தவறான போதனைகள் தான் தேவனுடைய ஜனம் இன்னைக்கு வறுமைக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் கடன் பிரச்சனைகளுக்குள்ளும் அகப்பட்டு கொண்டு கடவுளை நோக்கி கர்த்தாவே 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 என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிரசங்கத்தையும் நீங்க கேட்காதுங்க. நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும், உங்களுக்குள்ளே அன்பை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த இரண்டும் ஒரு பிரசங்கத்தில் நடக்காவிட்டால் நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. எந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்பதில் நீங்கள் மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். வாசியுங்கள் கலாத்தியர் 3:14 வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அந்த வாக்குத்தத்தத்திலேயே மிக பெரிய வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதுதான். இந்த வாக்குத்தத்தம் யாரிடத்தில் கொடுக்கப்பட்டது? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறவரிடத்திலே அது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் யாரிடத்திலே நிறைவேறினது? புறஜாதிகளிடத்திலே நிறைவேறினது. கொர்நேலிய வீட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்கள் கேட்கவில்லை பரிசுத்த ஆவியானவரை. அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த கொர்நேலிய வீட்டில் இருந்த எல்லார் மேலும் ஊற்றப்பட்டார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ ஆரம்பித்தார்கள். பேதுரு இதை பார்த்தபோது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலிலே அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த அந்த மேல் வீட்டறையில இறங்கிற அதே அபிஷேகம், the same Holy Spirit descended upon the Gentiles, புறஜாதிகள் மேலே ஊற்றப்பட்டார். வாக்குத்தத்தங்களிலேயே மிக பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், the anointing of the Holy Spirit. இந்த அபிஷேகம் வாக்குத்தத்தத்திலேயே மிக பெரிய வாக்குத்தத்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த வாக்குத்தத்தமே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதுதான். அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் இன்று புறஜாதிகளாக இருக்கிற நம்ம அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருந்தால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க ஆபிரகாம் இந்த பூமிக்குரியவன். அவன் பூமிக்குரியவன் அல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கோ, அவர்கள் இதைவிட மேலானவைகளை நாடி ஓடினார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போற அந்த நாட்டை அவர்கள் விரும்பல, அதை விட மேன்மையானவர்களை அவர்கள் வாஞ்சித்தார்கள். வாசிங்க அந்த வசனத்தை. எத்தனாவது வசனம் வாசிங்க? 14 வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய
தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும், அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம். இன்னைக்கு அநேகர் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. ஆபிரகாம் சாதாரண ஆள் மாதிரியும், அவன் இந்த பூமிக்குரியவன் மாதிரியும், அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது மிக ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பேசுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நாம் எல்லா அவங்க பூமிக்குரியவர்களா வாழல. அவங்க தங்களை இந்த பூமியில அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். அவர் விட்டு வந்த தேசத்தை நாடி போனா போயிருக்கலாம். அவர்கள் அதை விட மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அவர் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன். அப்பாவுக்கு சொத்து எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை ஏமாத்தி போதிக்கிறான். நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஆமான்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். உன் அப்பாவுக்கு சொத்து உனக்கு இல்லப்பா அப்படி. ஆமா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டா நீங்க அவனோட சேர்ந்து நீங்க மேன்மை அடையாமல் போய்விடுவீர்கள். அல்லேலூயா ஆமேன் எல்லாத்துக்கும் போடாதுங்க. அல்லேலூயா சொல்லணுவான், பொய்ய சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லணுவான், சொல்லாதுங்க. ஆமேன் சொல்லுன்னு சொல்லுவான், சொல்லாதுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இது சரி என்று சொன்னார். அவன் சொல்றாலும் சொல்லாட்டாலும் நீங்க ஆமேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை கரெக்டாய் போதிப்பான். இப்ப நான் கூட மூச்சு பிடிச்சிட்டு காவும் கத்தலாம். கத்தினோட நீங்க பயந்து ஆமேன்னு சொல்லிடாதுங்க. சொல்ல புரியுதா? லீகல் இதா லீங்க. நீங்க யோசிங்க, நீங்க அதை ஆராய்ந்து படியுங்க. சர்ச்சை எப்படா முடியும், வீட்டுக்கு போயிடலாம் போயிடாதுங்க. கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க. இன்னைக்கு இவர் பேசுனது கரெக்டா தப்பா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா உங்க ஊழியர்கிட்ட கேளுங்க, இவர் பேசுனது சரியா தப்பா. வாரந்தோறும் ஒருத்தன் வரான், எவனோ ஒருத்தன் ஒவ்வொன்றும் ஒருத்தனை கத்திட்டு போறான், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கேளுங்க, எது தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து பாருங்கள். பெரியா பட்டணத்தார் அப்படி ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் இது தேவனுடைய வார்த்தையா என்று கேட்டபோது அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாம் எனக்கு தகப்பனா, ஆபிரகாமுக்கு சொத்து எனக்கு சொந்தம் இல்லையா? இது என்னங்க போதுன? இது என்ன உபதேசம்? இதுதான் கள்ள உபதேசம். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஜனத்தை வஞ்சித்து, தேவ ஜனம் வறுமையில் இருக்குது, வியாதியில் இருக்குது, பண கஷ்டத்தில் இருக்குது, கடன் தொல்லையில் இருக்குது. நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்க. தேவ ஜனத்துல 80% மேல கடன் பிரச்சனையில வாடி கொண்டு இருக்கிறாங்க. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதரா? அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனா? கள்ள உபதேசிகளால கள்ளத்தரமான காரியங்களுக்கு நம்ம ஆமேன் அல்லேலூயா சொல்லி நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற வேதனைகள். தேவனுடைய வார்த்தையை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்பன் சொத்து உனக்கு இல்லைன்றா ஆமேன்றோம் எப்படி சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன். இதை ஏற்றுக்கொள்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கல்ச்சர்ல ஆனா நம்ம மனதளவில் நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். நீங்க அது சரியாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளணும். சரி இல்லைன்னா தூக்கி அந்த ஓரமா வைங்க. அது யார் பேசினாலும் சரிதான், வச்சுட்டு நீங்க அதை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பாருங்க. நம்ம அப்பா ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இல்லாம இருப்பான்? அப்பா பரலோகத்துக்கு போகாம நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போயிடுவோமா? அவங்க நம்மளோட முன்னாடி அங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க, அங்க தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் விசுவாசிகளின் தகப்பன். அவருடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் தாவீதின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முற்பிதாக்களை நாம் அல்ல தட்டக்கூடாது. அவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. அவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடாது.
அவர்கள் நம்மை காட்டிலும் மேன்மையாக தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய அடிச்சோடுகளில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப தேவன் நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க தேடிக்கொண்டிருக்கிறார். யாரிடத்துல கொடுப்பார்? எந்த மனிதன் ஆண்டவரே நான் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன், அநேக ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன், நான் என் வீட்டில் நான் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க போறேன் அப்படி நீங்க தீர்மானிங்க. உங்க வீட்டில் அவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பு அப்படி தீர்மானிச்சான். அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய தரிசனத்தை ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சகோதரரெல்லாம் உன்னை வணங்குவார்கள். வணங்குவார்கள்னா நமக்கு வேற ஒரு இருமாப்பான ஆளுகை வந்துடக்கூடாது. நீ அவங்கள் மேல் ஆண்டவராயிருந்து அவர்களுக்கு தேவைகளை சந்திப்பாய். என்ன செய்தான் யோசேப்பு? அந்த பஞ்ச காலத்துல தன் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் 70 பேர் அவருடைய குடும்பம் அவ்வளவரையும் கூட்டிட்டு வந்து அவன் எகிப்துல ஒரு நல்ல செழிப்பான தேசத்துல வைத்து அங்கு அவங்க ஆடு மாடுகளுக்கு புல் கிடைக்கூட நீர் பாய்ச்சலான இடத்துல. அப்படின்னா அந்த பஞ்ச காலத்திலையும் இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த யாக்கோபுடைய பிள்ளைகளும் யாக்கோபும் தங்கியிருந்த அந்த தேசத்துல நல்ல புல் இருந்திருக்கு. நல்ல கொழுமையான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான உணவை அந்த பஞ்சகாலம் முழுவதும் கொடுத்து யோசேப்பு அவளை ஆதரித்தார். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஒருத்தர் மட்டும் எடுத்து அது எனக்காகன்னு வச்சுக்க கூடாது. உங்களை ஆசீர்வதிப்பதுடைய நோக்கம் உன் குடும்பத்தில் யாருக்காவது தேவை இருக்குதா தேடி கண்டுபிடிக்கணும். இவங்கிட்ட நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இவங்க ஆசீர்வதிப்பாங்க. இவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தா எல்லா சகோதரர்களையும் இவன் கரெக்டா அவன் போஷிப்பான். எல்லா சகோதரர் அவன் உயர்த்துவான். எல்லா சகோதரர்களுக்கும் இவன் பாதுகாப்பாக இருப்பான். தேவனுடைய ஆளுகை என்று சொல்வது அதுதான். அது கொடுப்பது, பாதுகாப்பது, உயர்த்துவது. அப்போ ஆசீர்வாதம் வேண்டும். இது என்னையும் என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் ஆசீர்வதியும் வரது எல்லாத்தையும் அப்படியே பேங்க்ல போட்டு லாக் பண்ணி சாவியை மட்டும் இடுப்பில் சொல்லிக்கிட்டா உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் ஐஸ்வர்யவான ஆக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. குறைஞ்சபட்சம் ₹1 வந்தா 10 ரூபாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து வைங்க. ₹1 வந்தா 10 ரூபா வைக்க முடியாது. ₹1 வந்தா 10 பைசா எடுத்து வைங்க. ₹1 10 பைசா எடுத்து திக்கெட்ட பிள்ளைகள் விதைகளுக்கு கொடுங்க. 10 பைசாவை எடுத்து சேமித்து வைங்க. 70 பைசா செலவு பண்ணி பழகுங்க. உங்க வாழ்க்கையில பண கஷ்டமே இருக்காது. அல்லேலூயா. நீங்க விதைக்க ஆரம்பிங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்லாதுங்க. என் வருமானம் குறைவுன்னு சொல்லாதுங்க. உங்க வருமானம் ₹100 இருந்தா அதுல ஒரு ₹30 ஒதுக்கிடுங்க. ₹70 செலவு பண்ணி பழகுங்க. அப்போ முகேஷ் அம்பானி மணி 2 லட்சம் கோடி வந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? 30,000 கோடி 60,000 கோடியை மக்களுக்கு கொடுத்துட்டு 1,40,000 கோடியில் நம்ம வாழலாம். ஓகேவா? அப்பா அப்படி வாழக்கூடாது. அப்போ அப்படி பர்சன்டேஜ் அதிகமாகணும். 90% யாருக்கு போயிடணும்? ஏழைகளுக்கும் திக்கெட்ட பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மற்றவர்களுக்கும் போயிடணும். முகேஷ் அம்பானி மாதிரி 1 லட்சம் 5 லட்சம் கோடிகிட்ட இருக்கு அவங்கள்ட்ட. இருந்தால் நம்ம 1 லட்சம் கோடி வச்சுட்டு 4 லட்சம் கோடியை தேவனுடைய ராஜ்யத்துக்காக எல்லாம் செய்யலாம், செலவு செய்யணும். நீங்கள் தீர்மானிச்சு பாருங்க. இங்கேருந்து கட்டாயம் ஒரு முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு ஆள் எழும்புவார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னைக்கே கொடுக்க ஆரம்பிங்க, நாளைக்கு அல்ல. உங்கள் கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க. உனக்கு கிடைக்கிற சம்பாத்தியம் முழுவதும் உனக்குரியது அல்ல. உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஏழைக்கு பங்கு இருக்குது, திக்கெட்ட பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு பங்கு இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை வேலை செய்கிறவங்களுக்கு பங்கு இருக்குது. வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 10 வரைக்குள்ள வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6:6லேருந்து 10. சிறுவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அரைப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன்
ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விதைக்கிறதுல தவறு. ஆண்டவர் தன்னை மோசம் போக பண்ணவிட்டார். நீ எதை விதைக்கிறாயோ மாம்சத்தின்படி விதைத்தால் மாம்சத்தின்படி அழிவை அறுப்பாய். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள். யாருக்கு முதலாவது செய்யணும் சொல்றாரு? உங்களுக்கு திருவசனத்தை பிரசங்கித்து உங்களை நன்மையான பரலோக ஈவுகளை கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவை இருந்தால் அவர்களுடைய தேவையை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவங்க உங்களை பரம ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். அவர்களுக்கு அடுத்து விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என்று சொல்ற இடத்துல என்ன சொல்றாரு? 10வது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இது நம்முடைய விசுவாச குடும்பம். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அது நம்ம குடும்பம். அதுல ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க, அதுதான் ஒரு குடும்பம். சில சமயம் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தால் அவங்க டிபெண்டா இருப்பாங்க, ஆனாலும் அவங்க தனி குடும்பம் தான். இதுதான் ஒரு குடும்பம். இவங்க அவங்களை பராமரிக்கிறவங்களாக இருப்பாங்க. சபை ஒரு விசுவாச குடும்பம். இங்கு பல குடும்பங்கள் வருகிறாங்க. இந்த குடும்பங்கள்ல யாருக்காவது ஏதாவது தேவை இருக்கிறதா அதை பார்க்க வேண்டியது இங்க இருக்கிற ஐஸ்வர்யவான்களுடைய கடமை. யாரை தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரோ, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறாரோ, அவங்க அதை கவனிக்க வேண்டும். அதை மூப்பர்கள் மூலமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாருக்காவது ஏதாவது தேவை இருக்கிறதா அதை அவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், விதைக்க வேண்டும். மிக முக்கியமாக திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அவங்க கண்ணீர் விட வைக்காதுங்க. அவங்க உங்கள்கிட்ட கேட்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கிறார்களா, இல்ல பெற்றோர்கள் இருந்தும் திக்கற்ற பிள்ளைகளை போல் இருக்கிறார்களா, அந்த பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு முன்பே மாசில்லாத சுத்தமான பக்தி. வாசிங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. சுத்தமான பக்தினா வெள்ளை வெள்ளை எங்க நிற்கிறது, முட்டங்காலில் முழங்கால நின்று நிற்கிறது, பைபிளை தூக்கிட்டு வர்றது, வெளி தோற்றத்தில் வச்சுக்கிறாங்க. அவர் ரொம்ப பக்தி உள்ளவருங்க. தேவனுக்கு முன்னாடி சுத்தமான பக்தி, த பியூர் ரிலிஜியன் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் வைக்கப்பட்ட முதல் கமிட்டி திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளுக்கு கொடுக்கிற உணவுல அவங்களுக்கு பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கப்படுகிறதா என்பதை விசாரிப்பதற்காக தான் முதல் கமிட்டி இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவன் சொன்ன பெரிய குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு என்னவென்னா, நீங்க திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுடைய நியாயத்தை விசாரிக்கவில்லை என்று சொன்னார். நம்முடைய ஐக்கியத்திலே சபையிலே வருகிற ஒரு திக்கற்ற பிள்ளைகளுடைய கடலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. ஒரு திக்கற்ற பிள்ளை கூட எனக்கு பெண் கூட என் புருஷன் இருந்தா எனக்கு இப்படி இருக்குமா நினைக்க கூடாது. என் அப்பா அம்மா இருந்தா எனக்கு இப்படி இருக்குதா. அதை விட பரம தகப்பன், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், அவருடைய சரீரமாகிய சபை மூலமாக என்னை பராமரிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், எனக்கு போஷிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி திருப்தியாக இருக்க வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. நன்மை, இப்படி நன்மை செய்வதற்கு கேளுங்க. சும்மா எனக்கு ஒரு சின்ன வேலை தரும் சின்ன கேட்காதுங்க. பெரிய பங்களா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பெரிய கார் கேளுங்க, பெரிய நிறைய பணம் கேளுங்க. ஆண்டவரே, நான் பூமி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். கேளுங்க, ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுப்பார்.
உத்தம இருதயத்தோடு என்னை தேடுகிற இடத்துல நான் கொடுக்கும்படிக்கு என் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நாம் பல இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்ம தேசத்தின் மேல இருக்கிற வறுமை அடைந்த நாடுனுள்ள பேரை யார் தலைமுறையில நாம் மாற்றியே ஆகணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுப்போம். அரசியல்வாதியை பார்த்து நீ சரியில்லை அது சரியில்லை வேண்டாம், நாம் தீர்மானம் எடுப்போம். சபை தீர்மானம் எடுக்கட்டும். என் தலைமுறையிலே என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும். என் தேசத்தில் ஒரு திக்கெட்ட பிள்ளை விதவையிலே கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. என் தேசத்தில் அனைவருக்கும் உணவு இருக்க வேண்டும், அனைவருக்கும் வீடு இருக்க வேண்டும், அனைவருக்கும் கார் இருக்க வேண்டும். ஒரு தலைவர் அதை தீர்மானிக்க வேண்டும். தலைவர்கள் தவறினால் சபையே தெமோராலே விழித்தெழு, தேவ ஜனமே விழித்தெழு. இந்த தேசத்தை காப்பாற்றுவோம், இந்த தேசத்தை செழிப்புக்குள்ளே நடத்துவோம், இந்த தேசத்தை ஆசீர்வதிப்போம். தேவன் உன்னிடத்தில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் என் தேசம் இப்படி இருக்கிறது? ஏன் என் தேசம் வறுமையில இருக்கிறது? தேவ ஜனம் தரிசனமற்றதாய் மாறி இருக்கிறது. யோசேப்பு என்ற ஒரு மனிதன் போதுமே இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற. எகிப்துக்கு மட்டுமல்ல, எகிப்தை சுற்றிலும் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் அவர் ஆசீர்வாதமாய் மாறினார். தேவ ஜனமே, நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். 75 வயசு மனிதனை பார்த்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் பூமியில் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும். அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருந்தவர் உனக்கும் உண்மை உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கும் உண்மை உள்ளவராய் இருப்பார். நாம் நன்மை செய்வதற்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி தீர்மானி. இன்னைக்கு எடுங்க தீர்மானம். நான் கடன் வாங்குவதில்லை ஆண்டவரே, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறேன். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். நான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். என் தெருவுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க போறேன். இந்த ஊருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க போறேன். இந்த மாவட்டத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க போறேன். இந்த மாநிலத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். என்னை நீங்க ஆசீர்வதிங்க அப்படி நீங்க கேட்கும்போது ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை சபையே நீ அதை உறுதியாக்கு. நீ ஆபிரகாமின் பிள்ளை. வாசிங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி. தேவனாலே உண்டாயிருக்கிறது. நீங்க உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேல், நீங்க தான் ஆபிரகாமுடைய மெய்யான பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளைகள் நம்ம தான். பைபிளை நம்புறதுமா நம்பலையா? பைபிளை நம்புறவங்க இதை நம்புங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லல, பைபிள் சொல்லுது. நாம் தான் உண்மையான யூதன். அப்ப யார் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லுங்க? அவன் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமா? யார் ஆசீர்வாதமா இருக்கணும்? நீங்க நடுற வாழை போடுற கொலை அந்த வாழை மரத்துக்கு உயரத்துக்கு வளரணும். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணும். இவன் யாரு? ஆவிக்குரிய யூதன். வாழை மரம் நட்டா வாழை கொலை அப்படிதான் போடும். ஆசீர்வாதம். ஒரு பயிர் நெல் பயிரில் அவங்களுக்கு ஒரு 200 மணி கிடைக்கும்னா உங்களுக்கு ஒரு 500 மணி அதுக்கு அது தாங்க முடியாம கீழே விழுகணும். யூ மஸ்ட் பி பிளஸ்ட். ஆபிரகாம் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம். உலகம் முழுவதும் பஞ்சத்தில் இருக்கலாம், உலகம் முழுவதும் வறுமையில் இருக்கலாம். தேவ ஜனங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆடு பெருகணும் வீட்டில், மாடு பெருகணும் வீட்டில், பால் 30-35 லிட்டர் மிஷின் வச்சு கறக்கணும் பால். உங்க மாடு ஆசீர்வதிச்சு புல்லு கொடுங்க, அதை பிளஸ் பண்ணுங்க, அதை மடிய தொட்டு ஆசீர்வதிங்க.
ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை காட்டிலும் செழிப்பாய் மாறும். படிக்கலையும் கவலைப்படாதுங்க. ஒரு மாடு 2 மாடு வளர்க்க போதும். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்பாதிக்கிற ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருவீங்க. 70 லிட்டர் பால் கிடைச்சா 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளவு? 60 ரூபாய். 70 60 எவ்வளவு? 4200 ரூபா. 30 நாளைக்கு 1,20,000 ரூபா. அந்த மாடுக்கு ஒரு 20,000 செலவு பண்ணுங்க, ஒரு 30,000 செலவு பண்ணுங்க, 90,000 பாக்கெட்ல போடுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நம்புனீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கொட்டும். உங்க மாடு ஆடு குட்டி போட்டா ஒரு 2 குட்டி 3 குட்டி போடாது, 10 குட்டி போட்டு தள்ளால தள்ளிடும். டக்கு 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 பெருகிடும். நிலம் சின்ன 1 ஏக்கர்ல நீங்க விதைச்ச அடுத்தது 10 ஏக்கர்ல விதைச்சு அடுத்ததுக்கு சமமா வரும். தட் இஸ் த பிளெஸிங் ஆஃப் காட். விசுவாசிங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாச பூச்சி வந்துருச்சா கவலைப்படாதீங்க. எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி தெளிவீங்க. அப்படியே அடுத்த நாள் பூச்சி காணாம போயிடும். நடக்குமா நடக்காதா? எல்லாம் சொல்றத பார்த்தா இது எங்கேயா நடக்க போகுது. பூச்சி மருந்து அடிச்சாலே பூச்சி தேவைப்பட்டேங்குது. நீங்க பிளஸ் பண்ணி சொல்லுங்க, தோட்டத்துல எந்த பூச்சியும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. வராது, அது பக்கத்து தோட்டத்துல போயிடும். உங்க பூச்சி அரிக்காது, உங்க தோட்டத்துல கேடு வராது, உங்க ஆடு மாடுகள் செழிப்பாய் இருக்கும். படிச்சு பாருங்க, எகிப்துல என்ன நடந்தது, இவங்க இருந்த எகிப்தின் பகுதியில் என்ன நடந்ததுன்னு. அங்க கல்மழை பெய்யும், இங்க கல்மழை பெய்யாது. அங்க ஆடு மாடெல்லாம் சாவு, இங்க ஆடு மாடு சாவாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எதை செய்யுங்க, சும்மா ஒரு ஜாப் கிடைச்சுன்னா கூட போய் ஜாயின் பண்ணுங்க. நீங்க கொஞ்ச நாள் அந்த இடத்துல மேனேஜர் ஆயிருவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனியே உங்க பக்கம் வந்தாலும் வந்துடும். அது மாதிரி 10 கம்பெனி நீங்க ஆரம்பிப்பீங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சம்பளம் தரலன்னு பார்க்காதுங்க. உங்க வேலையில உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க, நேர்மையா இருங்க, கடினமா உழையுங்க, கத்துக்குங்க. அவன் சம்பளம் தராட்டா பரவாயில்ல, நம்ம சம்பளம் கொடுக்கிறவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உண்மை உள்ளவங்களா இருங்க, நேர்மை உள்ளவங்களா இருங்க. எந்த வேலையானாலும் அதை உன்னிப்பாய் கற்றுக்கொள்ளுங்க, படியுங்க, அதுல தேர்ச்சி அடையுங்க, மேல வாருங்க. நாம் பழுகி பெருக வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யம் தாங்க கூடாதபடிக்கு பூமி தாங்க கூடவில்லை என்று சொல்ல வேண்டும். பேங்க்ல நீங்க போடுற பணத்தை பார்த்து அவங்க சொல்லும், சார் எங்களால இவ்வளவு பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, பக்கத்து பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லணும். சிரிக்கிறாங்க, சிரிக்காதீங்க. சாரால் இப்படிதான் சிரிச்சா. 100 வயசுல பிள்ளை வரைக்கும் சொல்லல, 90 வயசுல இந்த கிழமைக்கு பிள்ளை கிடைக்குமான்னு சிரிச்சா. ஆனாலும் பரவாயில்ல, சிரிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. உண்மையா நம்புங்க. ஆண்டவர் சாதாரணமான ஆள் கிடையாது. சாதாரணமான ஆளாரு அவர் சின்ன ஆளா இல்லை. அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு போய் அதிகமாக சொல்ல போன 2 வசனங்களை வாசித்து சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. அவர் நம்மை வெறுமன செல்வத்தில் மட்டுமில்லை எப்படியும் ஆசீர்வதிக்கிற. வாசிங்க, மத்தேயு 10:1 வாசிங்க. அப்பொழுது அவர் 12 சீஷர்களையும் தன்னிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, இப்போ சீஷர்கள் இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவை கூட பெறல. அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறவங்களா இருந்தாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பின்னாடி தான் இயேசு சிலுவையில் அறையும் பொழுது அவரை விட்டுட்டு பின்வாங்கி போற கூட்டம். இந்த கூட்டத்தை தான் கூப்பிட்டு வரங்களை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க போய் சிறத்துங்க. 10ஆம் வசனம் சொல்லுகிறது இலவசமாய். 10 வாசிங்க, 10:8 நினைக்கிறேன். 8 வாசிங்க. இலவசமா வியாதிகளை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு இது ஒரு பெரிய கிருபை. இது உலகத்துல மற்ற ஐஸ்வர்யத்தை விட இது ரொம்ப லகுவானது. ஆவியானவர் உங்க மூலம் கிரியை செய்வார். நீங்க போய் செய்யுங்க. ஆண்டவர் சொல்றார், ஐயா இது சீசர்களுக்குரியது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த 12 சீசர்கள் இல்லாமல் 70 பேரை நியமித்தார். அவங்கள்ட்ட அவர் என்ன சொன்னார் வாசிங்க. லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு
வேற 70 பேரை நியமித்து இடங்களுக்கும் அவர் தனக்கு முன்னே 2 பேராய் அனுப்பினார். பாருங்க, 70 பேரை. அந்த 9ஆம் வசனம் சொல்லுங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. அதுல அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுங்க. ஐயா, இது ஊழியத்துக்கு வந்த ஒரு 70 பேரை கொடுத்திருப்பாரு ஐயா. அது சீசனுக்கு கொடுத்தது, ஓகே. இது 70 பேரை ஊழியத்துக்குன்னு பிரிச்செடுத்து கொடுத்தாரு ஐயா. நாங்கெல்லாம் அப்படி ஊழியத்துக்குலாம் வரல ஐயா. வாசிங்க, மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேன யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, ராஜேஸ்வரர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பாருங்க, இது யாருக்குள்ளது? எஸ்கேப்பே ஆக முடியாது. சீசலுக்கு மட்டுமல்ல, ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்த 70 மட்டுமல்ல, விசுவாசிகள் ஆகிற அனைவராலும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியசுமில் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது இலவசமாய் பெற்றுங்க, இலவசமாய் செய்ய ஆரம்பிங்க. நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லா வியாதியசனும், என் தெருவில், என் வீட்டில், என் ஊரில் ஒரு வியாதியசனம் இருக்கக்கூடாது. நீங்கள் தீர்மானம் எடுங்க. எங்கள் தேசத்தில், எங்கள் பகுதியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒரு வியாதியசனம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஹீல் ஆகணும். இங்கே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குயா அப்படின்னு சொல்லிங்களா? ஜான்ஜி லேக்னு சொல்கிறவருடைய வரலாறு போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் பிளேக் நோய் இருக்கும்போது ஊழியம் செய்தவர். ஜான்ஜி லேக் ஊழியம் செய்த இடங்களில் பிறகு பல ஆண்டுகளாக ஆஸ்பத்திரிகள் திருப்பி திறக்கப்படலை. அங்கே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் ஆகுது. ஹோல் சிட்டியும் ஹீல் ஆனாங்க. இந்த 1900 மேலே இருந்தவர் தான் ஜான்ஜி லேக். ஜான்ஜி லேக்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு அடித்து பார்த்து அவருடைய ஹீலிங் மினிஸ்ட்ரி பற்றி பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் அவருக்கு கொடுத்த அதே அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று தீர்மானிங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிரும். உங்கள் மூலம் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும். நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கலாய் மாறி. தேவன் நம்மை அழைத்திருக்கிறது ஏதோ ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்து போவதற்கு அல்ல. இந்த பகுதி மக்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு முதல்ல நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்க. உங்களுடைய தெருவுக்கு ஆசீர்வாதமாயிருங்க. உங்கள் ஊருக்கு ஆசீர்வாதமாயிருங்க. உங்கள் மாவட்டத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புங்க. உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக மாறணும்னு நீங்கள் விரும்பினா உங்களை உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக தேவன் வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்து பயன்படுத்துங்க. நம்ம மாவட்டத்தில் ஒரு ஊழியர் இருக்கிறார். அந்த சாட்சியை சொல்கிறேன். அவர் சொன்னார், ஒருத்தருக்கு கேன்சருக்காக அவர் ஜெபம் பண்ணார். அவர் அமெரிக்காவில் வேலை பார்த்தாராம். அவங்க அம்மாவுக்கு கேன்சர், பல ட்ரீட்மெண்ட்டுக்கும் சுகமாக இல்லை. இவர் ஜெபம் பண்ணார், சுகமாச்சுது. அந்த அமெரிக்காவில் இருந்தவர் அவருக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தார் 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு கேன்சர் சுகமானது. நீங்கள் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பும் அதிகாரத்தை பெற்றவர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கைகளை வைங்க, அவ்வளோதான். ஜெபம் கூட பண்ணாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், போய் கைகளை வைங்க, சுகமாயிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அவங்க போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா இருக்காது, சுகமாகிடுவாங்க. அவங்க விடுதலை ஆகிவிடுவாங்க. அவங்க சுகமாகிவிடுவாங்க. நான் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரத்தில் ஜெபிக்கும்படி என்னை ஒருத்தர் கூட்டிக் கொண்டு போனார். நான் அங்கே போயிட்டு அவர் போய் பார்க்கும்போது அவரோட ஒரு கை கால் சரியாக இயங்கலை. அவர் அப்படி நடக்க முடியாமல் இருந்தார். பேச்சு சரியாக வரல. அவர்கிட்ட இருந்த பிசாசை வெளியே வாங்கினேன். கொஞ்ச நேரத்தில் அது ஊன்னு சொல்லிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிது. சரி, அவர் சொன்னேன், இனி இந்த பிசாசு வராது பிரதர், நீங்கள் ஒரு 3 நாளில் நடப்பீங்கன்னு. இந்த வாரத்தில் என்னை பார்த்துட்டே இருந்தார். இங்கே ஊழியக்கூடக்கு வந்தார். எதுக்கு பார்த்துட்டே இருக்கார்? கிட்ட வந்தார், சொன்னார், பிரதர் நீங்கள் அன்றைக்கி சொல்லிட்டு இப்போ நீங்கள் 3 நாளில் நடப்பீங்கன்ட்டு. அவர் அன்றைக்கி பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டு நல்லா வந்தார், நல்லா பேசினார். நான் 3 நாள் கழித்த பின்னாடி நான் அங்கே போனேன், இங்கே போனேன், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சு. இப்போ பாருங்கள், நான் எப்படி நல்லா நடக்கிறேன், நல்லா பேசுகிறேன், இன்னும் சரியாக வந்துடுனார். ஒன்றுமே இல்லை, நம்ம வாயில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் நடக்கும். இது எல்லா மனுஷருக்கும் நடக்கும். உங்களுக்கு நடக்கும்.
நீங்கள் மலையை பார்த்து பேசுங்க. நீங்கள் வியாதியஸ்தர்கள் கைகளை வைத்து சொஸ்தமாக சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் தீர்மானிங்க. உங்களிடத்தில் அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேண்டுமா கேளுங்க. நான் உலகத்துக்கே கடன் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அநேக ஜாதியில் கடன் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் மூலமாக இந்த பூமியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் தான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நாம் தான் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். நாம் தான் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். தீர்மானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எல்லா கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் அவன் தனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி நின்றான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் மூலமாக வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆடு மேய்க்க லாயக்கு என்று சொன்ன தாவீது அவன் வீட்டில் நடந்த விருந்துக்கு கூட அழைக்கல. ஆனால் அந்த தாவீதை ஆண்டவர் அந்த தேசத்துக்கே ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. எஸ்தர் ஒரு அடிமை பெண். அவள் அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தார். கர்த்தர் அவரை பார்த்தபோது அவரை 120 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிறவருக்கு அவர் மனைவியாக அவள் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் அரும்பெரும் காரியங்களாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. சாதாரண மனிதரை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். தீக்கு வாயினும் நல்ல புத்தி உள்ளவன் என்று சொன்ன மோசையை கொண்டு 25 லட்சம் மக்களை எரித்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறவர். உன்னை எடுத்து பயன்படுத்த மாட்டாரோ, உன்னை உபயோகிக்க மாட்டாரோ, உன் கண்ணீரை குறைக்க மாட்டாரோ, உன் வேதனையை நீக்க மாட்டாரோ, உன் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரோ. அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்மை உண்டாக்கிய தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் 75 வயதான ஆபிரகாமுக்கு 100 வயது பிள்ளையை கொடுத்து ஒரு தேசத்துக்கு அவரை ஆசீர்வாதமாய் மாற்றி அதன் மூலம் உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடுமானால் உன்னை கொண்டு ஒரு வீட்டை கட்ட முடியும், உன்னை கொண்டு ஒரு தெருவை ஆசீர்வதிக்க முடியும், உன்னை கொண்டு ஒரு ஊரை ஆசீர்வதிக்க முடியும், உன்னை கொண்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். தேவ ஜனத்தை கொண்டு தேவன் இந்த தேசத்தை செழிப்பாய் மாற்ற முடியும். இந்த தேசத்திற்கு வறுமையை போக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ ஜனமாய் நாம் எழும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரே குழந்தைகளாதவனாய் ஒரு ஏகனாய் இருந்தான். அவனை நீர் ஆசீர்வதித்து அவன் மூலம் பூமியில் வம்சங்களாம் ஆசீர்வதித்து ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, நாங்களும் அப்படியே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளை நாங்கள் சுதந்திரித்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் அநேக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு இதற்காக தன்னை தீர்மானித்த அர்ப்பணித்த ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வருவதாக, உங்களுடைய கிருபை இறங்கி வருவதாக. இந்த நாளிலிருந்து அவர்களுக்குள்ளே இந்த வார்த்தை அதிகமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, அவர்களை செழிப்புக்குள்ளே, விடுதலைக்குள்ளே, உயர்வுக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நம் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம் நோயெல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுகளுக்கு மீட்டு நம்மை கிருபையினால் அவர் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடலுக்கு சமானமாய் நாம் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபை குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.